ஹாய் ஹலோ, நான் உங்கள் டோனா. இன்றைக்கி சாரியை எப்படி ஃப்ளீட்ஸ் பண்ணுறோம் அண்ட் அதை பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறோம், மெஷர்மெண்ட் பண்ணுறோன்றது முதற்கொண்டு நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸில் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, ஹிப்புக்கிட்ட ஒரு மெஷர்மெண்ட் நம்ம எங்கே சொருவி வைப்போமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மெஷர்மெண்ட்டை. அடுத்து முந்தானையை எடுத்து நான் இப்படி கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு சுற்றி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஷோல்டரில் வச்சு எவ்வளோ முந்தான அளவு போகுதுன்னு பார்த்துட்டு இங்கே ஒரு பின் போட்டுக்கிறேன். அடுத்து இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வந்து நம்ம முட்டி இருக்குல்ல, அந்த முட்டி அளவு வச்சு எடுத்துக்கோங்க. முட்டி பாருங்கள், முட்டிக்கிட்ட வச்சு அங்கே ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கிறேன். 3 மெஷர்மெண்ட்டு மட்டும்தாங்க. இதை வச்சு நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் வந்து செல்ஃபாக யூஸ் பண்ணுறதுனால அப்படியே ஃப்ளீட்ஸ் எடுக்கிறேன். நீங்களும் செல்ஃபாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படியே ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம பின் போட்டோம்ல, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளீட்ஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளோ தூரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டாக எடுக்கிற ஃப்ளீட்ஸை ரொம்ப பெருசாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம நடக்கும்போது அந்த ஃப்ளீட்ஸ் வந்து நவராமல் அப்படியே இருக்கும். அதுக்காக தான். பார்த்துக்கோங்க, அந்த லாஸ்ட்டாக எடுக்கிற ஃப்ளீட்ஸ் வந்து மேலே இருக்கணும். அது முக்கியமாக பார்த்துக்கோங்க. நிறைய பேர் இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க, திருப்பி வச்சுருவாங்க. நான் என்னோடய டம்மியில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்ம எந்த ஃப்ளீட்ஸ் பெருசாக எடுக்கிறோமோ மேலே இருக்க ஃப்ளீட்ஸு அதுதான் மேலே இருக்கணும். இப்போ வந்து நான் ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி என்னோடய டம்மியில் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டேபிள் இருந்தால் டேபிளில் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்படின்றப்ப டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. குட்டி குட்டியாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப கேப் விட்டுறாதீங்க, அப்போது வந்து ஒரு மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு போதும். நான் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். 2 சைடுமே ஒரே லெவலில் இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு செக்யூர் பின் போட்டு பின் பண்ணிக்கிறேன். மீதி பின்னெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பின் மட்டும் இருந்தால் போதும். அவ்வளோதான். பார்த்திங்களா, நீட்டாக இருக்கா? அவ்வளோதான், சென்டர் ஃப்ளீட்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம முந்தானைக்கு போயிடலாம். எந்த சைடோ அந்த சைடு பார்த்துட்டு கரெக்டாக பண்ணுங்கள். மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது நிறைய டைம் இந்த இடத்துலலாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். எந்த சைடு நம்ம போடுறோமோ அந்த சைடு தான் உள்பக்கம் வரணும். அதை ஃபஸ்ட்டு ஃப்ளீட்ஸாக எடுத்துக்கோங்க. எடுத்த உடனே டக்கு டக்குன்னு எடுக்கிறதுனால நமக்கு வந்து அலைன்மெண்ட் கரெக்டாக வராது. பார்த்திங்களா, எனக்கு குட்டியாக வந்துடுச்சு. திரும்ப ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். அப்போது நான் கொஞ்சம் பெருசாக எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் திரும்ப நான் கொஞ்சம் சைஸை கம்மி பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக எடுங்க. கொஞ்சம் இந்த சைடும் அந்த சைடும் எண்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி வரும். திரும்ப அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்க மாதிரி தான் இருக்கும். பார்க்கும்போதே எடுக்கும்போதே டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இதை எடுத்து பழகினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். நான் இந்த இடத்துல ஒரு பின் போட்டுக்கிறேன். பார்த்துக்கோங்க, இது உள்ளே இருக்கணும், இது வெளியே இருக்கணும். 2 ஆப்போசிட் சைடு இருக்கணும். ஒரே சைடு இருக்க மாதிரி எடுத்துடுறாங்க, தப்பாயிடும். பின் போட்டுக்கிறேன். அப்புறம் உங்கள் வீட்டில் ஜன்னல் எங்கேயாவது இருந்துச்சுன்னா, கம்பி இருந்துச்சுன்னா அதில் மாட்டிக்கோங்க. உங்கள்கிட்ட கிளிப் இருந்தால் ஓகே. என்கிட்ட கிளிப் இருக்குது. மேபி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால நான் பின் போட்டு
வச்சுருக்கேன். இது ஒரு சின்ன ட்ரிக்காக எடுத்துக்கோங்க. ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். கிளிப்பெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் சேஃப்டி பின்னே போட்டு வச்சிடலாம். இப்படி சாரீ பிடிச்சிங்கன்னா அழகாக அந்த ஃப்ளீட்ஸ்லாம் வரும். டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துடலாம். அவ்வளோதான். லைட்டாக கை வச்சு தேய்ச்சி விட்டு நல்லா எல்லா மடிப்பையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இழுத்து பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் இடையில அயர்ன் பண்ணுறப்போ ஒரு மாதிரி ஆகாமல் பின்னும் மூவ் ஆகாமல் இருக்கும். டைட்டாக பின் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி அடுத்து எடுங்க. இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒரு 3 பின் போடுற அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்போ தான் அயர்ன் பண்ணும்போது சாரீ அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகாது. பர்ஃபெக்டாக இருக்கும் நமக்கு. கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஒன்று பெருசு சிறுசு அந்த மாதிரி இருந்தால் அதுக்காக தான் சொல்கிறேன். நீட்டாக பண்ணுறது நீட்டாக பண்ணால் நீட்டாக இருக்கும். ஓகே, நான் ஃபைனலாக நம்ம எங்கே மெஷர்மெண்ட் ஷோல்டரில் எடுத்துருக்கோமோ அது வரையும் நான் ஃப்ளீட்ஸ் எடுத்து பின் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நம்ம வந்து அயர்ன் பண்ண கூட தேவையில்லை. அப்படியே அழகாக வரும். பார்த்திங்களா? அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போது இங்கே ஒரு மெஷர்மெண்ட் இருக்கணும். நம்ம ஜஸ்ட்டுக்கு நேராக அரேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. பார்த்திங்களா? நீட்டாக இருக்கா? இப்போது இங்கே நம்ம ஜஸ்ட்டுக்கு நேராக ஷோல்டருக்கும் ஜஸ்ட்டுக்கும் என்னோடய முட்டிக்கு நேராக வச்சுக்கோங்க. என்னோடய கை இங்கே இருக்குது. இங்கேருந்து இங்கே வரையும். ஏன்னா சைடில் எல்லாம் அடிச்சிடக்கூடாது. அதுக்காக சைடில் ஓரம் அடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் இப்போது சென்டர் ஃப்ளீட்ஸ் எடுத்து டெபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நீங்களும் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜான் அளவுக்கு நான் பின் போட்டு வச்சுக்கிறேன். அதே லெவலில் மேலே இருக்க அதே அளவுக்கு கீழேயும் பின் போட்டுக்கிறேன். ஒரு ஜான் அளவுக்கு இருக்குங்களா? இப்போ வந்து ஒரு வெயிட் ஏதாவது வச்சுக்கோங்க. வச்சுட்டு விசிறி மாதிரி மேலேருந்து கீழே அப்படியே பெருசாகிட்டு போகிற மாதிரி ஃப்ளீட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி நான் வச்சுருக்கேன். நீங்களும் அது மாதிரி வச்சுட்டு பின் போடுங்க. ஸ்ட்ரைட்டாக மேலேருந்து கீழே வரையும் ஸ்ட்ரைட்டாகவே போட்டுறாதீங்க. அது பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். இந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணால் தான் சாரீ பார்க்க நீட்டாக இருக்கும். கீழே வந்து நான் எல்லாத்தையும் சேர்த்து பின் போடாமல் தனித்தனியாக போட்டுக்கிறேன். 2 ஃப்ளீட்ஸு 3 ஃப்ளீட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சேர்த்து வச்சு போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இப்போ நான் அப்படியே அயர்ன் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் முந்தானையும் நான் அயர்ன் பண்ணிக்கிறேன். 2 சைடுமே திருப்பி திருப்பி அயர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா அயர்ன் ஆகும். சென்டர் ஃப்ளீட்ஸ் நான் அளவு எடுத்து வச்சுட்டேன். கையை அளவு சொன்னல அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அயர்ன் பண்ணிட்டேன். இப்போ ஃபாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணலாம். முந்தானையே திருப்பி நம்ம ஷோல்டர் மேலே போட்டுக்கோங்க. அப்புறம் டேபிள் மேலே விரித்து வச்சுட்டு நம்ம வந்து ஹிப்புக்கிட்ட சொருவோம்ல அந்த பாட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம உள் பக்கமாக இழுத்து திரும்ப பேக் சைடு போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். 4-3 நீங்கள் மடக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு அப்புறம் முந்தானையை நீட்டாக எடுத்து வச்சு அது அப்படியே மேலே போடுறேன். எப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்கள். வீடியோ இப்போ காட்டுறேன். பார்த்திங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு நான் பிடிச்சிருக்கேன். நான் இங்கேருந்து இங்கே எடுத்து அந்த சைடு போட்டிருக்கேன். போட்டுட்டு மீதி இருக்க எல்லாத்தையுமே உள்ளே மடக்கி நான் வச்சிட்றேன். அவ்வளோதான். மடக்கி வச்சுட்டு இந்த சைடு 2 மடக்கு, இந்த சைடு 2 மடக்கு நீட்டாக அதெல்லாம் தேய்ச்சி விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு திருப்பு. அவ்வளோதாங்க. முந்தானையை மடக்கி உள்ளே இப்படி வச்சுக்கிட்டா அவ்வளோதான் பாக்ஸ் ஃபோல்டிங். அப்படியே பீரோவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ ஃபங்க்ஷனோ அப்போ வேர் பண்ணிக்கலாம்.